கேட்டை நட்சத்திரக்காரர்கள் சனிக்கிழமை அன்று அனுமானை வழிபாடு செய்வது மிகவும் சிறந்தது. அயில்யம் நட்சத்திரக்காரர்கள் நாகதேவதைகளை வழிபாடு செய்வது வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை சரியாக்குகிறது. அம்பாளுக்கு 18 நெய்விளக்கு ஏற்றி வழிபட்டு வர செவ்வாய் தோஷம் நீங்கும். தினமும் காலை எழுந்ததும் சமையல் அறையில் ஒரு அகல் விளக்கு ஏற்றுவது லக்ஷ்மி கடாட்சத்தை உண்டாக்குகிறது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இஷ்ட தெய்வத்திற்கு சம்பங்கி பூவால் மாலை தொடுத்து போட்டு வழிபாடு செய்வது நல்லது. கல்லுப்பை சிவப்பு நிற துணியில் கட்டி நிலவாசலில் கட்டி தொங்கவிட்டால் வீட்டிற்குள் கெட்ட சக்திகள் வராது. வீட்டு நிலவாசலில் குங்குமம் கலந்த தண்ணீரை வைப்பது கண் திஷ்டிகளை நீக்குகிறது. விநாயகரின் அருளை பெறுவதற்கு விநாயகரை வழிபட்டுவிட்டு ஓம் சுமுகாய நம என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். மிருகசீர்ஷம் நட்சத்திரக்காரர்கள் திருவாரூர் உள்ள ஆதிநாராயண பெருமாள் கோவிலுக்கு செல்வது நல்லது. பௌர்ணமி அன்று அன்னதானம் செய்வது நினைத்த காரியங்களை நிறைவேற்றி கொடுக்கும். வீட்டில் அனைத்து சுப காரியங்களுக்கும் நடக்க பட்டு துணியால் ஆன திரியால் தீபமேற்றி வழிபடுவது நல்லது. மாங்கல்ய பலம் அதிகரிக்க இந்த மந்திரத்தை காலையில் உச்சரிக்க வேண்டும். செல்வம் பெருக குபேரனை நினைத்து ஓம் க்ளீம் குபேரா போற்றி என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். தினமும் ஓம் சுவாமி நாதாய நம என்ற மந்திரத்தை உச்சரித்தால் முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும். பசுவை மற்றவர்களுக்கு தானமாக கொடுத்தால் முன்னோர் கடன் தீரும். ஓம் ஆம் நம என்ற மந்திரத்தை தினமும் உச்சரித்து வர நினைத்ததை அடையும் சக்தி கிடைக்கும். காலை எழுந்ததும் முதல் வேளையாக துளசி செடியை தொட்டால் நம்முடைய உடல் தூய்மை அடையும். வீட்டில் பண கஷ்டம் மன கஷ்டம் நீங்க இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். நல்ல உத்தியோகம் கிடைக்க நீலா சரஸ்வதி கவசத்தை படிக்க வேண்டும். மண்ணால் விநாயகர் செய்து வழிபடுவது நல்ல அரசு வேலையை உண்டாக்கி கொடுக்கும். வீட்டில் ஐஸ்வர்யம் குறைய காரணங்கள்: உடைந்த பழுதான பொருட்களை வீட்டில் வைத்திருப்பது, அங்கும் இங்கும் தொங்கும் அழுக்கு துணிகள், சுருட்டாமல் கிடக்கும் பாய் போர்வைகள், சுவரில் அதிகமாக கேலண்டர் போட்டோக்கள், அரிசி உப்பு மஞ்சள் போன்றவை முழுவதும் காலியாக விடுவது, தூசி படிந்த சுத்தமில்லாமல் இருக்கும் அறைகள், அழுக்காக இருக்கும் பூஜை பொருட்கள், தண்ணீர் சொட்டும் குழாய்கள், தரையில் சுற்றி கிடக்கும் தலைமுடிகள், சூரியன் மறைந்த பின் வீடு பெருக்குவது, தேவையில்லாத சாமான்களை அடைத்து குவித்து வைப்பது, கண்ணாடியில் ஒட்டிய பழைய பொட்டுக்கள், சிதறி கிடக்கும் புத்தகங்கள் பத்திரிகைகள், பீரோ ஃப்ரிட்ஜ் கதவுகளில் அதிகமான ஸ்டிக்கர்கள், வீட்டில் தேவையற்ற வீண் வார்த்தைகள் பேசுவது, சுத்தமும் ஒழுங்கும் நல்ல எண்ணங்களும் இருக்கும் வீட்டில்தான் ஐஸ்வர்யமும் அமைதியும் நிலைக்கும். நல்ல பழக்க வழக்கங்களால் வீட்டில் செழிப்பை பெருக்குவோம். வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருக அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் விநாயகர் பெருமானை தினமும் வழிபாடு செய்ய வேண்டும்.